வணக்கம் டிபிகே டாக்ஸ். விஜய் டிவியில் அழகு அழகு சீரியல் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு. இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ஹீரோயினாக ரேவதி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்கள பற்றின பயோகிராஃபி தான் பார்க்க போகிறோம். ரேவதியாக அழகு அழகு சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் சுனிதா. இவங்க கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தான் பிறந்திருக்காங்க. தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெலாம் அங்கே படிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே நடிக்கணுங்கிறது தான் இவங்களோட மிகப்பெரிய ஆசை. அதனால் கர்நாடகாலேயே சில ஷார்ட் ஃபிலிம் சீரியல்லாம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் மலையாளத்துலேயுமே நடிச்சிருக்காங்க. அப்போது இவங்களுக்கு சென்னையில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. கான்ட்ராக்ட்லேயுமே இவங்க சைன் போட்டிருக்காங்க. சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த டைமில் கொரோனா வந்ததால் சீரியல் சினிமா ஷூட்டிங் எல்லாமே நின்றுச்சு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுமே நின்றுச்சு. சென்னைக்கு இவங்க வந்ததுக்கப்புறம் வெறும் 20,000 தான் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சீரியல் ப்ராஜெக்ட்லாம் ட்ராப் ஆனதால் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க சுனிதா. அவங்க 20,000 ரூபா வச்சுக்கிட்டு ரூம், சாப்பாடு எல்லா செலவுமே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட உதவி கேட்கலாம்னு பார்த்தா, நீ ஐடி கம்பெனிலே நல்லா சம்பாரிச்ச, ஏன் இப்படிலாம் கஷ்டப்படுற, அதனால் திரும்பி வான்னு சொல்லிடுவாங்கன்னு பயந்துட்டு வீட்டில் அப்பா அம்மாக்கிட்டையும் சொல்லாமல் பல ஸ்ட்ரகிள் பண்ணி ரொம்பவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்காங்க சென்னையில் நம்ம சுனிதா அவங்க. அப்போது ஒரு ஆடிஷன் வந்தப்போ இவங்களும் அதில் போய் கலந்துருக்காங்க. அங்கே இருந்தவர், இந்த ஜாபுக்கு வேறு ஒருத்தங்க செலக்ட் ஆகிட்டாங்க, ஆனால் நீ ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்க, ஸோ எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜரிங் கம்பெனி சைடில் நீ ஒர்க் பண்ணலாம், உன்னோட இஷ்டம் இருந்தால் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. என்னோடய லைஃபுக்கு அந்த சமயத்தில் அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஆக்டிங் மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் மணி விஷயத்தில். அதனால் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜிங் விஷயத்துலேயே நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் அதே சமயத்தில் நமக்கு ஆக்டிங் வாய்ப்புமே கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஜாபை தேர்ந்தெடுத்திருக்காங்க சுனிதா அவங்க. அதில் சில வருடங்களாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பார்க்கிங் திரைப்படத்தில் ஒரு சின்ன கதாபாத்திரம் கிடச்சிருக்கு. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து இவங்களுக்கு கலைஞர் டிவியில் பவித்ரான்ற சீரியலில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இதுக்கப்புறம் தாயம்மா குடும்பத்தார்ன்ற சீரியல்லையுமே நடிச்சிருக்காங்க சுனிதா அவங்க. அந்த சமயத்தில் சுனிதா அவங்களுக்கு இருந்த மிகப்பெரிய எய்ம் என்னென்னா, நம்ம எப்படியாவது பிக் பாஸ் போகணும், அங்கே கலந்துக்கிட்டு நம்ம ஜெயிக்கணும், ஜெயிச்சு நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், நல்ல அடையாளமாக தெரிஞ்சால் தான் நம்மளால் சீரியல் சினிமாக்களில் இன்னும் பெரிய ஆள் ஆக முடியும்னு நினச்சிருக்காங்க. அதுக்கான முயற்சிகளில் இறங்கிட்டு இருக்கும்போது தான் பிரவீன் பெனட் சார் அவர்கள் இந்த அழகே அழகு சீரியலில் ரேவதி கதாபாத்திரத்தில் நடிக்கிறியான்னு கேட்டிருக்காரு. இதனால் என் லைஃபே மாறி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சுனிதா அவங்க. முன்னாடி பிக் பாஸ் போகிறது மட்டும்தான் நான் எய்மாக வச்சுருந்தேன். இப்போது இந்த அழகே அழகு சீரியலில் ரேவதி கதாபாத்திரம் நடித்ததுக்கப்புறம் இனி பிக் பாஸ் கூப்பிட்டா கூட இந்த சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் போகலான்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா இந்த கதாபாத்திரம் அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக எனக்கு இருக்குது. ரேவதி கதாபாத்திரத்தை வெளியே போனால் எல்லாருமே பாராட்டுறாங்க, உங்களோட நடிப்பு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் தொடர்ந்து இந்த ரேவதி கதாபாத்திரத்தில் நான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகே அழகு சீரியலில் ரேவதி கதாபாத்திரத்தில் இவங்களோட நடிப்பு எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணுங்கள்.